நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராஜீவ் கௌபா. ஸோ அமைச்சரவையுடைய முன்னாள் செயலாளராக இருந்த ராஜீவ் கௌபா இப்போ நிதி ஆயோக்குடைய முழு நேர உறுப்பினராக ஃபுல் டைம் மெம்பராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு சிந்தனை பிரிவு, அரசுக்கு கொள்கைகளை வகுப்பதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சிந்தனை குழு தான் நிதி ஆயோக். நிதி ஆயோக்ல நிதி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? திட்டக்குழுவை நீக்கிட்டு 2015 ஜனவரி மாதம் 1 தேதி நிதி ஆயோக் தொடங்கப்பட்டது. இதோட தலைவர் யாருன்னா பிரதமர். துணைத் தலைவராக இப்போ யார் இருக்காங்கன்னா சுமன் பெரி. இந்த துணைத் தலைவரை யார் நியமிப்பாங்கன்னா பிரதமர் தான் நியமிப்பாங்க. அடுத்து சிஇஓ, இந்த நிதி ஆயோக்குடைய தலைமை செயல் அதிகாரியா யார் இருக்காங்கன்னா PVR சுப்பிரமணியம் இருக்காங்க. இவங்களுடைய பதவி காலத்தை இப்போதான் ரீசெண்டா வந்து 1 இயருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்போம். அடுத்து நிதி ஆயோக்ல முழு நேர உறுப்பினர்கள் 5 பேர் இருப்பாங்க, பகுதி நேர உறுப்பினர்கள் 2 பேர் இருப்பாங்க. இப்போ முழு நேர உறுப்பினராக தான் ராஜீவ் கௌபாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜீவ் கௌபா வந்து முன்னாள் அமைச்சரவை செயலாளர். இவர் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநில கேடரை சேர்ந்தவர். 1982ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த IAS ஆஃபீஸர் தான் ராஜீவ் கௌபா.